நடிகர் விஜய் நீண்ட மாதங்களாக நடைபெற்று வரும் பரந்தூர் பராந்த விமான நிலையத்திற்கு எதிரான போராட்டத்துக்கு தனது ஆதரவை நேரடியாக களத்திற்கே சென்று தெரிவித்துள்ளார். இதனால் இந்த போராட்டம் இன்னும் சூடுபிடிக்க ஆரம்பித்துள்ளது. ஓர் இடத்தில் விமான நிலையம் வருவதனால் அந்த இடத்திற்கு என்னென்ன பாதிப்பு, விமான நிலையம் அமைப்பதற்கு ஏன் குறிப்பிட்ட இடங்களை தேர்வு செய்கின்றனர் என்பதை பற்றி தான் இந்த தொகுப்பில் பார்க்கப் போகிறோம். வாங்க செய்திக்குள் போகலாம். சினிமாவிலிருந்து விலகி முழுநேர அரசியல்வாதியாக நடிகர் விஜய் மாறி வருகிறார். புதிய திரைப்படம் எதற்கும் ஒப்புக்கொள்ளாமல் இன்னும் ஒரேயொரு படத்தில் மட்டும் நடித்து முடித்துவிட்டு முழுவதுமாக அரசியல் பணிகளில் மட்டும் ஈடுபட உள்ளதாக அவரே தெரிவித்து இருந்தார். அப்போது அங்கு அவர் மத்திய மற்றும் மாநில அரசாங்கங்களுக்கு எதிராக பேசிய ஒவ்வொரு கருத்தும் வைரலாகி வருகின்றன. அந்த விஷயத்திற்குள் எல்லாம் நாம் போக தேவையில்லை. ஓர் இடத்தில் விமான நிலையம் அமைவதால் அதனை சுற்றியுள்ள பகுதிகளில் என்னென்ன பிரச்சனைகள் ஏற்படும் என்பதை பார்ப்போம். விமான நிலையத்திற்கு அருகில் வசிப்பதால் எந்நேரம் விமானங்களின் சத்தங்கள் இருந்து கொண்டே இருக்கும் என்பது நம் எல்லாருக்கும் தெரிந்ததே. குறிப்பாக முக்கியமான நாட்களில் விமானங்களின் தொடர்ச்சியான டேக் ஆஃப் மற்றும் லேண்டிங்கினால் ஏற்படும் இரைச்சல்கள் மன அழுத்தத்தை ஏற்படுத்தக்கூடியவை. உங்களுக்கு தெரியாத இன்னும் பல பிரச்சனைகள் இதில் உள்ளன. விமானங்களில் ஒவ்வொரு நாளும் பல லிட்டர் கணக்கில் ஜெட் எரிபொருள் பயன்படுத்தப்படுகிறது. அதனை உபயோகப்படுத்துவதால் ஏற்படும் காற்று மாசு கடந்த காலங்களிலிருந்து வெகுவாக குறைக்கப்பட்டுள்ளது என்றாலும் அதனை காரணம் காட்டி அதிக எரிபொருளுடன் விமானங்களை பயன்படுத்துவதை நாம் அதிகரித்துக் கொண்டுள்ளோம். இதனால் ஏற்படும் காற்று மாசு ஆனது சுவாச பிரச்சனைகளிலிருந்து இதய நோய் வரையில் பாதிப்பை உண்டாக்கக்கூடியது. விமான நிலையம் அமையப்போகிறது என்றால் அதனை சுற்றிய பகுதிகள் வேகமாக பிரபலமாகிவிடும். இதனால் மேற்கூறப்பட்ட பிரச்சனைகள் ஏற்படும் போதிலும் நிலங்களின் மதிப்பு வேகமாக அதிகரிக்க துவங்கிவிடும். சரி, பெரிய தொகையை கொடுத்து நிலத்தை வாங்கினாலும் அவ்வளவு எளிதாக கட்டிடங்களை கட்டிவிட முடியாது. அதற்கான அனுமதிகளை சம்பந்தப்பட்ட அதிகாரிகளிடமிருந்து வாங்க வேண்டியிருக்கும். இதனால் ஏழை எளியோர் மெல்ல மெல்ல அங்கிருந்து ஓரங்கட்டப்பட்டு பணக்காரர்களும் செல்வந்தர்களும் குடியேற ஆரம்பிப்பர். போக்குவரத்து நெரிசலும் அதிகரிக்கும். ஓர் இடத்தில் விமான நிலையம் அமைய வேண்டுமெனில் அந்த பகுதி சமதளமாகவும் மலைகள் உயரமான கட்டிடங்கள் இல்லாத பகுதியாகவும் இருக்க வேண்டும். டிரைவ்ஸ் பார்க் கருத்து காஞ்சிபுரத்தில் அமைக்கப்பட்டாலும் இது சென்னையின் இரண்டாவது விமான நிலையமாக பார்க்கப்படுகிறது. விமான நிலையம் அமைய உள்ளதால் பரந்தூர் மற்றும் அதனை சுற்றியுள்ள பகுதியை சேர்ந்தவர்கள் தங்களது நிலங்களை விற்று வேறு பகுதிகளுக்கு குடிபெயர்ந்து வருவதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. ஆனால் தற்போது தமிழக வெற்றிக் கழகத்தின் தலைவர் விஜய் போராட்டத்தில் குதித்துள்ளதால் இந்த பிரச்சனைக்கு விரைவில் ஒரு தீர்வு கிடைக்கும் என எதிர்பார்க்கிறோம். மேலும் இது போன்ற தகவல்களுக்கு நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும்.